ரிட்டையர்மெண்ட் லைஃப் நம்ம ரிலாக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த 8 மணி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வச்சுருப்போம், ஆனால் நமக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். லிக்விடிட்டி இல்லாத அசெட் கிளாஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதனால டெய்லி எக்ஸ்பென்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம். இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 1, ப்ராப்பரான விட்ரால் பிளான் இல்லாதது. விட்ரால் பிளான் இல்லாதனால நம்ம ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ப்ராப்பராக நெக்ஸ்ட் 20 to 25 இயர்ஸ்க்கு இன்கம் வர மாதிரியான சேஃப் விட்ரால் பிளானை நம்ம பிளான் பண்ணணும். சேஃப் விட்ரால் அப்படின் போது ஃபஸ்ட்டு 3 to 4 இயர்ஸ்க்கு 3 to 4% விட்ரா பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இன்க்ரீஸ் விட்ரால் பிளான் பண்ணணும். விட்ராயல் அமௌண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே லைஃப் லாங் ட்ராக் பண்ணி நம்ம பேலன்ஸும் பண்ண வேண்டியது இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த மணியை ஆனுட்டி பிளானில் லாக் பண்ணுறது. நம்ம கேரண்டி இன்கம் நினச்சி அதிக மணியை இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதில் இன்கேஸ் உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட லிக்விடிட்டி ஆப்ஷன் இருக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்காது. ஸோ ஆனுட்டி ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 6% தான் ஈல்டு இருக்கும். உங்கள் இன்ஃப்ளேஷனே 7 to 8% இருக்கும். உங்கள் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் உங்களுக்கு லிக்விடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கார்பஸும் குரோ ஆகணும். அந்த மாதிரி பிளான் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 3, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. அதாவது உங்கள் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணக்கூடாது. உங்கள் மணி ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபிக்ஸ்டு டெபாசிட் போன்ற ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டுத்தையும் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இனிஷியல் டேஸில் ஃபஸ்ட்டு 3-4 இயர்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போன்ற ப்ராடக்ட்ஸ்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக மணியை நீங்கள் விட்ரா பண்ணிகிட்டே வரணும். ஒரு ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் விட்ரா பிளான் மூலிமா நீங்கள் விட்ரா பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது சீக்வன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸே அவாய்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கும், உங்கள் கார்பஸும் க்ரோ ஆகும் ஃப்யூச்சரில். நீங்கள் 20-25 இயர்ஸ்க்கு ஒன்லி ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கார்பஸ் க்ரோ ஆகாது, ஒன்லி இன்கம் மட்டும் தான் கிடைக்கும். அதை வச்சு உங்கள் எக்ஸ்பென்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது, இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ண முடியாது. மிஸ்டேக் நம்பர் 4, ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாது. இன்றைக்கி மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் காஸ்ட் 12 to 14% இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால அதை கன்டினியூ பண்ணுறதில்ல. இன்றைக்கி மேஜர் இல்னஸ் வரும்போது நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸில் தான் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஹெல்த் பிளான் ப்ளஸ் டாப்அப் பிளான் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், உங்கள் சேவிங்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் எங்கே ஹெல்த்தியாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா நிறைய மணியை சேவும் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 5, எஸ்டேட் பிளானிங் இல்லாமல் இருக்கிறது. ஒரு ப்ராப்பரான வில் இருந்தால் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த அசட்டை ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கலாம். இதே உங்களுக்கு ரெண்டல் இன்கம், பிஸ்னஸ் இன்கம் அந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அது மூலிமா உங்கள் ப்ராப்பர்ட்டியை மேனேஜும் பண்ணலாம், ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். டிஜிட்டல் அசட்ஸ், பேங்க் அக்கௌண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நீங்கள் நாமினியை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். மிஸ்டேக் நம்பர் 6, லிக்விடிட்டி இல்லாத அசட் கிளாஸில் எல்லா மணியுமே இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்றைக்கி நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட் பீரியடில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ரொம்பவே செக்யூர் ஆனதுன்னு திங்க் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அதை சேல் பண்ணுறதுக்கோ கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ ரொம்பவே கஷ்டப்படணும். நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோன் போகலாம். அது மூலியமாக லம்சம் பேமெண்ட்டாவோ இல்லை ரெகுலர் பேமெண்ட்டாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வீட்லேயே நீங்கள் ஸ்டேவும் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 7, டேக்ஸ் எஃபிஷியன்ட் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதாவது நிறைய பேர் எஃப்டியில் அதிக மணி வச்சுருப்பாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு அதர் இன்கம் சோர்ஸும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதிக டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி பிளான்ஸில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸ்மால் டேக்ஸ் அமௌண்ட்டாக இருந்தாலும் லாங் டேர்முக்கு நீங்கள் பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். மிஸ்டேக் நம்பர் 8, ரிட்டைர்மெண்ட் பீரியடில் லோனை அவாய்ட் பண்ணணும். ரிட்டைர்மெண்ட் பீரியடில் நீங்கள் எந்த ஒரு லோனும் வாங்கக்கூடாது. ஆல்ரெடி லோன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ரீ க்ளோஷர் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்கள் ரிட்டைர்மெண்ட் பீரியட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு டெட் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் உங்கள் கேபிட்டலும் க்ரோ ஆகும், இன்ஃப்ளேஷனுக்கு மேலே ரிட்டர்ன்ஸும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுத்துலேயும் காம்பினேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஆனுவல் இன்கம் கம்மியாக தான் இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் விட்ரால் பிளான் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட் டேக்ஸில் படி உங்களுக்கு அப் டு 12 lakhs டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மிஸ்டேக்ஸில் எந்த மிஸ்டேக்ஸ் காமனாக இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரிட்டைர்மெண்ட்டை பற்றி
இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்துக்க நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.